கிருஷ்ணகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒசூர் அருகே ராம்நகரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இன்னைக்கு நம்ம 12ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு இந்த ஒசூர் நகரத்துல வெயில் கொடுத்துற இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. அதுவும் ஒரு ஒர்க்கிங் டே வந்திருக்கீங்க. இந்த வெயில்னு பொறுத்து தாங்கிக்கிட்டீங்க. எங்க அனைவருடைய ஸ்பீச் கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கோசம் இன்னொரு தரம் நன்றி சொல்றேன். நான் வேணும்னே கொஞ்சம் டேட்டா கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், நாடு முழுவதும் போய் இவங்க என்னெல்லாமோ பேசுறாங்களே தவிர அதுல நம்ம கிருஷ்ணகிரிக்கு என்ன இருக்குன்னு கேட்பீங்கன்றதுனால அந்த விவரங்களை எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் அரசியல் விஷயங்களை அப்ப பேசுறேன். அதே மாதிரி தெருவு ஓரத்துல வியாபாரம் பண்றவங்க, பூ விற்கிறாங்களோ, சின்ன இட்லி கடை வச்சிருக்காங்களோ, இல்ல தண்டு வண்டியில வியாபாரம் பண்றாங்களோ, அந்த மக்களுக்கு கூட பண வசதி இருக்கவோ இல்லையோ அவங்களுக்கு தொழில் பண்றதுக்கு பேங்க் மூலமா ஏதாவது திட்டம் அறிவிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு PM ஸ்வநிதி அப்படின்னு ஒரு தெருவோரத்துல வியாபாரம் பண்றவங்களுக்கு பிசினஸ் நல்லா இருந்து கிருஷ்ணகிரி ஓசூர் ஏரியா பெங்களூருக்கு பக்கத்துல இருந்தாலும் குடிதண்ணிக்கு கஷ்டப்படுற ஒரு ஏரியா. ஒவ்வொரு வீட்லயும் பைப்பு மூலமா குழா மூலமா நீர் வரும் அப்படின்ற ஒரு திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும்ன்ற அந்த திட்டத்துல நாடு முழுவதும் 11 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குன்னா அவங்க வீட்டுல பைப்பு. இங்க கிருஷ்ணகிரியில 2,75,000 பேருக்கு அவங்க வீட்டுக்கு குழாய் போய் சேர்ந்திருக்கு. தண்ணியும் வருது அந்த குழாய் மூலமா. சோ மொத்தம் கிருஷ்ணகிரி கிராமப்புறம் நகர்ப்புறம் எல்லாத்தையும் சேர்த்தா 26,000 பேருக்கு வீடு கிடைச்சிருக்கு பிரதமர் திட்டத்தின் மூலமா. அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு உடம்பு சரியில்லாம நோய்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் வைத்தியம் பண்ணணும்னா பணம் இல்லாம கஷ்டப்படுற ஏழைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும். ஒரு ரூபாய் நீங்க ரூபாய் நோட்டா கொடுக்க வேணாம், ஒரு பேப்பரை காட்ட வேண்டாம். நான் இங்கதான் வசிக்கிறேன், எனக்கு கிருஷ்ணகிரி தான் என் ஊருன்னு சொல்ல தேவையில்லை. ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்லெஸ். திரும்ப திரும்ப மோடி ஐயா ஏதோ மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் வரக்கூடிய பறவை மாதிரி வந்துட்டு போறாரு, மைக்ரேட்டரி பேர்டு மாதிரி வந்துட்டு போறாருன்னு சிஎம் அவர்கள் சொல்றாங்க. மைக்ரேட்டரி பேர்டு வந்துச்சுன்ற வார்த்தையே தப்பு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாரு எங்க வேணாலும் போகலாங்கும் போது பிரதமர் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா அது மைக்ரேட்டரி பேர்டுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சிஎம் நிலைமை அந்த நிலைமையில் இருக்கிறார் அவர்.